சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகுற மாரியே தெரியல. இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா சார்? பின்னாடி, முன்னாடி இல்ல. விஜய் இத வேற மாதிரி கையாண்டுருக்கணுமோன்னு தோணுது. ஏன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு குரல் கொடுத்திருந்தான்னா, அதுக்காகலாம் பயப்பட போறதில்ல. ஏதோ சில சில்மிஷம் நடக்குது அப்படிங்கிற போதே, ஒரு இன்னும் கொஞ்சம் ஈடுபாட்ட காட்டியிருக்கலாமா அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா, அவங்களுக்கு தான் அதுல இருக்கிற கஷ்டங்கள் புரியும். ஒரு தணிக்கை வாரியத்துடைய உறுப்பினர், சக உறுப்பினர்களோடு சேர்ந்து படம் பார்க்கிறபோது, ஆட்சேபனைக்குரிய காட்சிகளை நீக்கச் சொல்கிற அதிகாரம் அந்த உறுப்பினருக்கு இருக்கு. அத யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. அப்படி சொல்லி தான் பராசக்தி சார் ரீசெண்டா எடுத்தா பராசக்தியிலே இப்படி கட்டெல்லாம் குடுத்தாங்க. இந்த படத்துக்கும் குடுத்துருக்காங்க. சொன்னத கேட்டு கட் பண்ணியிருக்கிறாங்க. சிலத மீட் பண்றாங்க. இது எல்லா படத்துக்கும் வழக்கமா நடக்கிறது தான். அதெல்லாம் முடிஞ்சு யுஏ சர்டிபிகேட் குடுக்கலான்னு சொன்ன பிறகு மேல்முறையீடுக்கு அந்த தலைவர் அனுப்புறாரு அப்படின்னா, அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? அப்படி புகார் வெளியில வந்துச்சா? வெளியில வந்தா படமே இன்னும் வெளிய வராம யார்ட்ட புகார் வாங்குனீங்கன்னு நல்ல கேள்விய விஜய் தரப்பு கேட்டாங்க கோர்ட்ல. அப்ப தனி நீதிபதி அந்த கம்ப்ளைண்ட் காப்பிய குடுங்கன்னா, அந்த மெம்பர்லயே ஒருத்தர் குடுக்குறாரு. இதுதான் ஒரு என்ன சொல்றது? அரசியல் ரீதியா சொன்னா இத சேஷ்டைன்னு சொல்லலாம். வேற இல்ல அவருக்கு நிஜமாவே நான் அத கவனிக்க தவறிட்டேன் அப்டின்னா, அதுக்கு டெக்னிக்கலா சட்டத்துல விதிமுறைகள் இடம் தருதான்னு கொஞ்சம் எலாபரேட்டா அங்கேயே பேசியிருந்தாங்கன்னா, அது இவ்வளவு தூரம் வந்திருக்காது. மற்றபடி இது ஒரு விஷயமாவே நான் பார்க்கல. அதாவது ஒரு படம் வருது, ஓடுது, நல்லா இருந்தா ஓடப்போது, இல்லாட்டி ஓடிற போது. அவ்வளவுதான் நான் ஒரு படத்துக்கு குடுக்குற மரியாத. ஆனா, இந்த படத்துல இந்த மாதிரியான விதிமீறல்கள பத்தி நீங்களும், நானும், நம்மள மாரி ஆட்கள் பேசுறோம். அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுறாங்க. இன்னைக்கு இந்த படத்துக்கு நடக்கும். நாளைக்கு வாயில்லா ஜீவன்கள்னு சொல்லப்படுற 1,50,00,000ல படம் எடுக்கிறவனுக்கு இந்த கதி வந்துச்சுன்னா, அவன் எத்தன வக்கீல் வைப்பான்? சுப்ரீம் கோர்ட் வக்கீல் வச்சா அது எவ்வளவு செலவாகும்? எத்தன நாள் ஆகும்? நாள் கூட கூட வட்டி கூடுமே. சினிமா தொழிலே அப்படிதானே. வட்டிக்கு வாங்கி தானே படம் எடுக்குறாங்க. இதையெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த குரல் குடுக்குறோம். இந்த மாரி வேல பண்ணாதீங்க அப்படின்னு. எல்லோரும் குரல் கொடுக்கிறபோது விஜய் மட்டும் மௌனமா இருந்தார். அது பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. நீங்க நீதித்துறை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டாம். பிஜேபி எதிர்த்து சவால் விட வேண்டாம். இந்த தடைகளை தாண்டி அந்த படம் வரும். எனக்கு நீதித்துறை மேல நம்பிக்கை இருக்கு. இந்த படத்துக்காக குரல் கொடுத்தவங்களுக்கு நன்றி. ஏதாவது ஒண்ணு குறைஞ்சபட்ச நாகரிகம் விஜய் கிட்ட இல்ல. நாகரிகம் இல்லாத எந்த செயலும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிய தூக்கி கொண்டு போய் குப்பையில போடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இது படம்ன்றது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. இத அரசியலாக்க வேணான்னு அவர் நெனைக்கிறதா அவங்க கட்சிக்காரங்கலாம் பேசுறாங்க. தனிப்பட்ட பிரச்சனை இல்ல சார். ஒரு ஆயிரக்கணக்கான ஊழியருடைய உழைப்பு இருக்கு சார் விஜய் வரைக்கும். லைட் மேன்ல தொடங்கி விஜய் வரைக்கும் எல்லோருடைய உழைப்பு இருக்கு. 400, 500 கோடி ரூபாய் படம் போட்டிருக்கிறாங்க. நான் சொன்னேன் வெறும் பணம், உழைப்பு, விஜய் அப்படிங்கிற பார்க்காம இது எல்லாருக்கும் இது நடக்கும்ல. நாளைக்கு இன்னொரு படத்துக்கு நடக்குது. விஜய் என்னவா இருக்காரு இப்போ? இப்போ அரசியல் தலைவரா இருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர். இன்னொரு படத்துக்கு இது பிரச்சனை இருந்தா ஒரு குரல் கொடுக்கணுமா? கூடாதா? அதானே சார் ஒரு அரசியல் கட்சியுடைய வேலை. தன் கண் முன்னால் ஒரு அக்கிரமமோ, அநியாயமோ, அழிச்சாட்டியமோ நடப்பதாக தான் நினைத்தால், சில ஆலோசனைகளுக்கு பிறகு என்ன வார்த்தைகள போட்டு அத கண்டிக்கணும்னு சொல்றது தானே சார் ஒரு தலைவருடைய வேலை. நீங்க உங்க படத்துக்கே சொன்னா நாளைக்கு இன்னொரு படத்துக்கு எப்படி குரல் கொடுப்பீங்க? இல்ல நான் சினிமா விட்டு விலகி வந்துட்டேன்னு கண்டுக்காம இருப்பீங்களா? அதுவும் சமூகத்துல ஒரு அங்கமாகி போயிடுச்சுல்ல. இதத்தான் நம்ம சுட்டிக்காட்ட விரும்புறோம். மற்றபடி ஜனநாயகத்துல அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல அந்த படத்த பத்தி. இல்ல அதுல இங்க நடக்கிற கூட்டணி கணக்குகளும் இந்த பிரச்சனைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? அப்படி நான் பார்க்கல சார். இத வச்செல்லாம் விஜய் அடைக்கிறணும்னு முடியாது. அதுக்கு விஜய் கிட்ட பேசுறதுக்கு 1000 வழிகள் இருக்கு சார். ஏன் விஜய் வீட்டு அட்ரஸ் தெரியாதா? இல்ல விஜய்க்கு பிஜேபிக்காரங்க யாரும் பேசாம இருக்கிறாங்களா? அந்த யாரோ பேசி யாரோ எஸ்டாப்ளிஷ் பண்ணது லிங்க்லாம் இவரும் ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் கேட்டு வாங்குனாரு. கேட்ட உடனே குடுத்தாங்க. நீங்களும் நானும் கேட்டால் கொடுக்க முடியாத, கொடுக்க தயங்குகிற பிஜேபி அரசு, விஜய்க்கு மட்டும் டக்குன்னு குடுத்தாங்கல்ல. அப்ப ஏதோ ஒரு லிங்க் இருக்குல்ல. பேசணும்னா விஜய் கிட்ட பேசுறதுக்கு 1000 வழி இருக்கு. சிபிஐக்கு கூப்பிட்டு சம்மன் அனுப்பி டெல்லியில அந்த ஆபீஸ்ல வச்சுக்கிட்டு தான் அவர மிரட்டணும், உருட்டணும்லாம் அவசியமே கிடையாது சார். இந்த அழுத்தத்துக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த உணர்வ நான் மதிக்கிறேன். ஒரு தலைவர் அப்படிதான் இருக்கணும். நடிக்கிறாரோ, இல்ல வெளியில வேற மாரி சொல்றாரோ, பொது வெளியில் அந்த கருத்தை சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேணும். அத விஜய் சொல்லியிருக்கிறாருன்னு நான் எடுத்துப்பேன். இப்போ ராமதாஸ் தரப்போடு டிவிகேல இருந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாரி செய்திகள் வர தொடங்கி இருக்கு. அதுக்கான வாய்ப்பு கிடைக்காதவங்க, இதுவரைக்கும் ஒரு அணியில போய் செட்டில் ஆகாதவங்கன்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஒரு அணிய கட்டமைக்கணும்னு விரும்புறாங்களோ, அவங்கெல்லாம் அந்த முயற்சிய தொடர்ந்துகிட்டு தான் சார் இருப்பாங்க. இது எதார்த்தமானது. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. தேமுதிக என்ன முடிவு எடுக்கல. திமுக ஒரு பக்கம் பேசுறாங்க. எடப்பாடி ஒரு பக்கம் பேசுறார். பிரேமலதா ஒரு பேட்டியில சொன்னாங்க, பிஜேபில இருந்தெல்லாம் யாரும் பேசலன்னு. யாராவது ஒருத்தர் பேச தான் செய்வாங்க. அது எல்லாத்தையும் வெளிய சொல்லணும்னு அவசியம் இல்ல. விஜய் பிரபாகரன் முந்தா நாள் ஒரு கூட்டத்தில பேசுறபோது, "நாங்க ஏன் அதிக சீட்டு கேட்கிறோம்னு புரிஞ்சுக்கோங்க. திமுகவும், அதிமுகவும் புரிஞ்சுக்கணும். எங்ககிட்ட 20 எக்ஸ்எம்எல்ஏவே 20 பேர் இருக்கிறாங்க." அப்படிலாம் சொன்னத பார்த்தா, 2 பேர்கிட்டயும் இவங்க ஆஃபர குடுக்குறாங்க. இல்ல அவங்க 2 பேரும் அவங்ககிட்ட பேச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க தோணுது. அதுபோல முடிவெடுக்கட்டும் ஓபிஎஸ், ராமதாஸ், டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த மாரி
வாக்கு வங்கி அல்லது ஒரு செல்வாக்கு இருப்பதாக நம்பப்படுகிற தனிநபர்கள் கட்சிகளை நோக்கி பல பேர் வலையை வீச தானே செய்வாங்க. அதுதான் சொன்னேன், தேர்தல்ல கொள்கை கோட்பாடுலாம் ஒரு மண்ணும் கிடையாது. அந்த நேரத்து சூழல், அந்த தலைவர் வழிநடத்துகிற கட்சியினுடைய எதிர்காலம், சுயநலம், போனா போகுதுன்னு கொஞ்சம் தமிழ்நாட்டு நலன் இப்படிலாம் மனசுல வச்சுதான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அதை போய் நம்ம அதுக்கு மேல நம்ம நக்கல் பண்ணக்கூடாது. அந்த கட்சியை நடத்துறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுகக்குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகள், யாராவது ஒரு தலைவர்கள் ஏதாவது பேசுறாங்க. எந்த வகையிலுமே இது நல்லதில்லை. காங்கிரஸுக்கும் நல்லதில்லை, திமுகவுக்கும் நல்லதில்லை. நேற்று தளபதி ஒன்று பேசிட்டாருன்னு மாணிக் தாக்கூர் ரொம்ப ஷார்ப்பாக ரியாக்ட் பண்ணி, அதுவும் அவசியம் இல்லாததான். பட்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை கடந்த வாரம் எல்லா எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் டெல்லிக்கு வரவழைச்சு முன்னாள் தலைவர்கள், அகில இந்திய நிர்வாகிகள், அப்படிலாம் தமிழ்நாட்டோடு தொடர்புடையவர்கள், மேலிட பார்வையாளர்கள், அதனுடைய இன்சார்ஜ் இவங்களை பார்த்து எல்லாருடைய கருத்தையும் கேட்ட பிறகு கேசி வேணுகோபால், ஏஐசிசி சார்பாக கேசி வேணுகோபாலும், தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக மாநில தலைவர் செல்வ பிறந்தையும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு பொது வெளியில கூட்டணியை பத்தி பேசக்கூடாது யாருன்னு சொன்னாங்கல்ல. அதை துளியாவது மதிச்சாங்களா யாராவது? புதிய தலைவர்கள் யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டாம், பிரவீன் சக்கரவர்த்தி போட்டு ட்விட்டு, பிகில் ஊதியாச்சு அப்படின்னாரு. அடுத்த கட்சியை பத்தி உனக்கு என்ன கவலை? சாதாரண காங்கிரஸ் தொண்டை கேட்பான மாட்டான். அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த சேஷ்டையும் பண்ண மாட்டான், செல்மிஷம் பண்ண மாட்டான். காங்கிரஸ் மேல ஒரு உறுதியா இருப்பான். அந்த தொண்டன் இந்த கேள்வி கேட்டா பிரவீன் சக்கரவர்த்தி எங்க போய் மூஞ்சி வச்சுக்குவார்? இதைத்தான் நான் சொன்னேன், ராகுல் காந்தி ஏன் வேடிக்கை பார்க்கிறாரு. குறைஞ்சபட்சம் ஒரு கண்டிக்க கூட இல்லை சார். அப்புறம் கேசி வேணுகோபாலுக்கு என்ன மரியாதை? அந்த வேணுகோபாலை கூப்பிட்டு இந்த பிரஸ் மீட்ல இதை சொல்லணும்னு சொன்ன கார்கேக்கு என்ன மரியாதை? யார் முன்னால் நினைச்சு ராகுல் காந்தி முன்னாடி இதெல்லாம் நடக்குது, கூப்பிட்டு ஒரு வார்ன் பண்ணுங்க எல்லாருக்கும்னு. அப்ப ராகுலுக்கு என்ன மரியாதை? அப்ப இதெல்லாம் ஒரு கட்சியான்னு தோணுமா தோணாதா? இந்த மல்லாக்கப்படுத்துக்கிட்டு துப்புற மாதிரிதான் இது. யாருக்குமே இது பிரயோஜனம் இல்லை. எல்லோரும் வாயை அடக்கணும். சூழல் சரியில்லாத போது திமுக தன்னுடைய வேகத்தை கூட்டணும். ஏன்னா எஸ்டாப்ளிஷ்டு அலையன்ஸ் இன்டாக்டா இருக்குலாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா செங்கலை உருவுற வேலை நடக்குது. விஜய்க்கு இன்னைக்கும் அந்த முயற்சி நடக்குது. காங்கிரஸை தன் பக்கம் இழுக்கணும்னு விஜய் தான் முயற்சிக்கிறார். மறைமுகமாக நேரடியாகன்னு அவரோ அவரை சார்ந்தவர்களோ வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சூழல்ல திமுகவுடைய வேகம் பத்தாது. நோட்டிபிகேஷன் வந்த பிறகு பார்க்கலான்னு சொல்றது ஒரு நேரத்து சூழல்ல நீங்க அந்த மாதிரி டேட் வைஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இப்ப சூழல் ஆபத்து சூழ்ந்ததா இருக்கு. கூட இருந்தே குளிபறிக்கிறவர்களா இருக்கிறாங்க. எல்லா இயக்கத்திலையும் சொல்லுவேன், எல்லா அணிகளை பத்தி நான் சொல்லுவேன். இதை மனசுல வச்சு திமுக கொஞ்சம் வேகம் எடுக்கணும். நான் காங்கிரஸை இப்படி சந்தேக வளையத்துக்குள்ளே வச்சிருக்கிறது அந்த அணிக்கு நல்லதல்ல, திமுகவுக்கு நல்லதல்ல. என்டிஏ எப்படி இருக்கு சார்? டிடிவி தினகரன் அங்க போயிருக்காரு, அவருடைய பேச்செல்லாம் நம்ம பார்த்தோம். கிரவுண்ட் லெவல்ல தொண்டர்களுக்குள்ள ஒரு ஓராண்டுக்கு முன்பாகவே இந்த கூட்டணி அமைச்சிட்டாங்களே, அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அதுவும் மிரட்டி கூட்டி போய் உட்கார வச்சிருக்காங்களே எடப்பாடியை, அப்படிலாம் ஒரு பேச்சு இருந்துச்சு போன ஏப்ரல்ல அந்த அணி உருவான போது. அதன் பிறகு அவரை நம்பி யாருமே வரமாட்டாங்களேன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. தேர்தல் வரட்டும், நோட்டிபிகேஷன் வரட்டும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சூழல்ல அன்புமணி போய் சேர்ந்தது கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார வச்சிருக்கோம் அதிமுக தொண்டர்களை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 தொகுதிகளில் டெபாசிட் போச்சு அதிமுக. படுதோல்வி அது. 40க்கு 40 தோத்த வரலாறு உண்டு. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை. ஜெயலலிதா இருக்கிற போதே ஒரு முறை தோத்ததெல்லாம் உண்டு. அப்ப கூட எந்த தொகுதியிலையும் டெபாசிட் போனது கிடையாது. ஆனா இந்த முறை 7 தொகுதிகளில் டெபாசிட் போனதுங்கிறது படுதோல்விங்கிற வார்த்தைக்கு பொருத்தமாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் சேலத்துல எடப்பாடியை பார்த்து, அண்ணே நீங்க 2வது இடம் முதலமைச்சர் ஆகணும், அடுத்து வேலையை தொடங்க போறோம், அப்படி கட்சியை பலப்படுத்தணும், பிரிஞ்சு போனவங்களும் ஒன்று சேர்க்கணும், யாருக்கு என்ன பதவியெல்லாம் அவங்க போய் பேசவே இல்லை, கட்சியை வலுப்படுத்தணும்னு தான் போய் சொன்னாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த அந்த புள்ளிக்கு எடப்பாடி இப்பதான் நகர்ந்திருக்கிறார். அது போல தினகரனை எடப்பாடியை நான் எந்த சூழ்நிலை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தார். எங்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி, துரோகி, எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்தினார். அந்த தினகரன் இறங்கி ஏன்னா பிரிஞ்சு கடந்து இவரும் எந்த வெற்றியும் பெருசா பெறல, தினகரனும் எந்த வெற்றியும் பெறல. அப்ப எதுக்காக நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு காலம் அந்த 2 பேரையும் கொண்டாந்து நிறுத்துச்சு. இதை நான் ஆரம்பத்திலே சொல்றேன், அடிச்சுக்குவாங்க, நல்லா ஒரு காலத்துல காலம் கொண்டு போய் சேர்க்குன்னு காலம் ஜாதகத்தை சொல்லுவேன். பிரிந்து கிடந்த இயக்கங்கள் இணைந்தால் தொண்டர்கள் உற்சாகப்படுவாங்கன்னு சொன்னேன். இப்ப உற்சாகப்படத்தான் செய்வாங்க. 1000 விமர்சனம் வரட்டும், எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு 2 பேரும் இப்படி சேர்ந்துக்கிட்டாங்கன்னா நக்கல் பண்ணுவாங்க, நையாண்டி பண்ணுவாங்க, மீம்ஸ் போடுவாங்க. இதையெல்லாம் தாண்டி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தொண்டர்கள் இருக்கான் பாருங்க, அவன் உற்சாகத்தை தவிர வேற எந்த உணர்வையும் காட்ட மாட்டான். அது அமமுகவுக்கும் சரி, அதிமுகவும் சரி, பிரிந்த எந்த இயக்கத்துக்கும் இது பொருத்தும். அதிமுக தலைவர்களோட டிடிவி தினகரன் நெருங்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கிட்ட மாதிரி தெரியுது. ஒரு தொடக்க புள்ளின்னு எடுத்துக்கலாம்ல. இப்போ கட்சியில சேர்ந்து நான் கட்சியை மீட்க போறேன், நேற்று தேனியில் கூட அதான் சொல்றாரு. நான் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறேன், அம்மா பேரை வச்சிருக்கிறேன், அம்மா படத்தை வச்சிருக்கிறேன் கொடியில, எனக்கு அந்த எண்ணம் இல்லை அப்படின்றார். ஆனா எதிர்காலத்துல வச்சு மனசுல பாக்குற போது இப்பவே சொல்லி பீதியை கிளப்ப வேண்டாம். முதல்ல தேர்தல் ஒன்னா ஒரு மேடையில இருந்து தேர்தலை சந்திக்கட்டான்.
எடப்பாடியும் கூட அந்த பீதி, பயம் அல்லது தயக்கம், எரிச்சல் எல்லாத்தையும் அவரும் ஒதுக்கி வச்சுட்டு தான் இறங்கி வந்தார். எடப்பாடி மனசு வைக்காம தினகரன் என்டிஏக்குள்ள வந்திருக்க முடியாது. அது நல்லாவும் இருக்காது. அதை மீறி பிஜேபி சேர்க்க முடியும். அது நல்லா இருக்குமா? அவர் அங்கிட்டு இருக்கட்டும், நான் இங்கிட்டு இருக்கிறேன்னா எப்படி எந்த முகத்தை வச்சுட்டு ஓட்டு கேட்பீங்க? இந்த சந்தேகம் எல்லா தரப்புக்கும் இருந்துச்சு. அதையெல்லாம் காணாம செய்யற மாதிரி பியூஷ் கோயலை சந்திச்சு ஒரு சால்வை போட்டு கூட்டணியில் இணைஞ்சேன்னு சொல்றாரு. அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வர்றதுக்குள்ளேயே எடப்பாடி ஒரு ட்வீட் போட்டார் பாத்தீங்களா, நான் மனதார வரவேற்கிறேன்னு. இதெல்லாம் அந்த சூழலை கொஞ்சம் சுமூகமாக்குச்சு. 2 கட்சி தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா இழுத்து வச்சு காலி பண்ணிடுவாரா எடப்பாடி, இல்ல உள்ள பூந்து இவங்க ஏதோ பண்ண போறாங்களா அப்படின்னு 2 பேர் மேலே ஒரு அவநம்பிக்கையும் ஒரு சந்தேக பார்வையும் இருந்தது இல்ல. அது அந்த இருவருடைய ட்வீட்டுமே இவர் சொல்ல, அவர் அதை வரவேற்க, பாராட்ட, அமித்ஷா உடனே அவர் ஒரு ட்வீட் போட்டார், ஞாபகம் இருக்கா? தினகரனை வரவேற்கிறேன்னு. அப்ப பெரியவரே சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க கொஞ்சம் முணங்கணும்னு நினைச்சவங்க கூட கொஞ்சம் ஆஃப் ஆனது. இதெல்லாம் சேர்த்து அந்த சூழலை சுமூகமாச்சு. என்ன ஒண்ணு, ஒரு 6 மாசம் முன்னாடி பிஜேபி இந்த வேலையை பண்ணணும்னு நம்ம நினைச்சோம். அதிமுகவும் திமுகவும் தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த பார்வையில நான் சொன்னேன். அதுபோல அதிமுக நலனை விரும்புகிறவர்களும் அதான் எதிர்பார்த்தாங்க. நீங்க தானப்பா உடைச்சீங்க, நீங்களே இணைச்சு வைங்கன்னு தானே சொன்னோம். இப்போ ஒண்ணு கட்டு இப்பயாவது அந்த எண்ணம் வந்துச்சே. 2 பேருக்கும் அந்த பெருந்தன்மை இருந்தது. அசிங்கப்படுறாங்க, சங்கடப்படுறாங்களா ஒரு பக்கம் இருக்கட்டும். தினகரனுக்கும் எடப்பாடிக்கும் அந்த பெருந்தன்மை இல்லாமல் இருந்திருந்தால் இந்த காட்சியை நாம பார்த்திருக்க முடியாது. ஒரே மேடையில நிக்கிறது. இன்னும் சில பேர் சொல்றாங்க டிடிவி தினகரனோட கேம் ஓவர், அவருடைய அரசியல் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இது ஒரு சூசைடல். சரி, வேற எது நல்ல உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு வேற என்ன ஆப்ஷன் யோசிச்சு பாருங்க. முட்டை போடுற கோழிக்கு தாங்க வழி தெரியும், பெயின் இல்லையா? வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? மீதி 2 ஆப்ஷன் இருக்கு. திமுகவோட போகணும். போயிருந்தா எடப்பாடிட்டு இருந்து வந்த முதல் அறிக்கை அப்படி அம்பு மாதிரி வீசிருக்கு. துரோகி துரோகின்னு நான் சொன்ன போதெல்லாம் நம்புனீங்களா சொல்லியிருப்பாரா இல்லையா? சரி, அதிமுகவை ரசிக்கிற அந்த கூட்டம் ஒருத்தராவது அதை ஏத்துட்டு இருப்பாங்களா? ஆப்ஷன் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. அவர் துணிஞ்சு எந்த முடிவு எடுக்கிற உரிமையும் அவருக்கு இருக்கு. அப்போ அங்க போனா என்ன டேமேஜ் அவர் உட்காந்து யோசிச்சிருப்பாரு. சரி, தாவேக்கா கிட்ட போலாமா? அவர் என்ன அரசியலே பண்ண மாட்டாருன்னு ஒரு பொது வெளியில ஒரு பேச்சு இருக்குல்ல. சொந்த பிரச்சனைக்கே பேச மாட்டார், நாளைக்கு மாநில பிரச்சனைக்கு எப்படி குரல் கொடுப்பார்? அவரை நம்பி போறமே நமக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு தோழமை கட்சிங்கிற முறையில் எப்படி குரல் கொடுப்பார்னு தயக்கம் இருக்குமா இருக்காதா? இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து வர இந்த இடத்துக்கு வராரு. சரி, அப்படி சொல்றவங்க தினகரனோட அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சுன்னா என்ன முடிவு எடுத்திருந்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசிச்சிருக்குன்னு யாராவது ஒன்ன சொல்லுங்க பார்ப்போம். தினகரனுக்காக நான் சொல்ல, யாருக்குமே நான் இப்படிதான் பேசு. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலும் சார் ஆகணும். சர்வைவர் முக்கியம் சார். பேசுறது ஈஸி. நம்ம எல்லாம் இந்த 10க்கு 10 ரூம்ல உட்காந்துக்கிட்டு 2 கேமரா வச்சுக்கிட்டு பேசலாம் வாய்கிலேயே. அதை அனுபவிக்கிறவங்க, அதை கடந்து போறவங்களுக்கு தான் அந்த சங்கடம் தெரியும். மேடையில 2 பேரும் நின்னதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க, என்ன சார் இம்பாக்ட் அப்படின்னு நம்ம பேசலாம். அந்த மேடையில நிக்கிற போது எடப்பாடியுடைய மனநிலையும் தினகரன் மனநிலையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு கொந்தளிப்பான மனநிலையா இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த சகஜத்துக்கு வருவாங்க. கசப்புகளை பேச ஆரம்பிச்சா, கசப்புகளை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சா எந்த இயக்கமும் ஒண்ணு சேராது, எந்த அணியையும் கட்டமைக்க முடியாது. திமுகவுக்கும் அது பொருந்தும். இப்ப இருக்கிற அணியவே திரும்பி பாருங்க திமுகவை, அந்த அணி இப்படி நிக்க முடியுமா? அதான் எல்லாருக்குமான இந்த சங்கடம் தான். தேர்தல் அரசியல்ல இதெல்லாம் அப்படி தொடச்சிட்டு போயிடுவாங்க அரசியல்வாதிகள். மக்களும் அதுக்கு பழகிட்டாங்க. தேர்தலுக்கு பிறகான உறவு எப்படி சார் இருக்கும்? 2-3 பேரையாவது அமைச்சராக்கணும்னு விருப்பப்படுறேன்ற அளவுக்கு அவர் பேசுறாரு. விரும்புறேன், ஆனா அதுக்காக அழுத்தம் கொடுக்க மாட்டேன்னு அந்த வரையும் சேர்த்து சொல்லுங்க. ஆசையை எல்லாரும் சொல்லலாம் சார். இறுதி முடிவு எடப்பாடி கிட்டையும் காலத்தின் கைகள்ல இருக்கு. காலத்தின் கைகள்னா 2006ல காலம் கொண்டாந்து ஒரு இடத்துல நிறுத்திச்சு. கலைஞரையும் காங்கிரஸையும் பாமகவையும். கலைஞர் வேற மாதிரி அதை சாமர்த்தியமா கையாண்டார். காங்கிரஸுக்கும் அப்போ இவ்வளவு என்ன சொல்றது, கொஞ்சம் சொந்த கட்சியின் மேலான நலனை கொஞ்சம் புறக்கணிச்சாங்க தான் நான் சொல்லுவேன். அற்புதமான வாய்ப்பு. கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு வருதுன்னா அதை எப்படி பயன்படுத்திருக்கணும் அவங்க. அற்புதமான வாய்ப்பு. சரி, பாண்டிச்சேரிலையும் கேட்காதீங்க, நாங்களும் தமிழ்நாட்டில் கேட்க மாட்டோம்ட்டு ஒதுங்கிட்டாங்க. 2 ஒன்னா சார்? இன்னைக்கு உட்காந்து குய்ய முறையோன்னு கத்துறீங்க. அந்த மாதிரி காலம்ங்கிற வார்த்தை அதுக்கு தான் சொன்னேன். ஒரு 90+ தான் ஒரு பெரிய கட்சிக்கு தனிப்பெரும்பான்மையா ஒரு கட்சி கிடைச்சிருக்குன்னா அவங்க யாரும் கேட்கவே வேண்டாமே, கூட்டணி ஆட்சி தானே தலையெழுத்து. அதனால காலம் ஒன்று கை கொடுக்கணும், அந்த வாய்ப்பை ஏற்படுத்தணும். அல்லது ஆட்சியை பிடிக்க வாய்ப்புள்ள அந்த கூட்டணி கட்சியின் தலைவர் மனசுல அந்த உணர்வு வரணும். யாருக்கு வருது, எப்ப வருதுன்னு பார்ப்போம். சசிகலா, ஓபிஎஸ் இவங்களோட முடிவு எப்படியா இருக்கும்? சசிகலா இன்னும் தன்னுடைய அரசியல் என்னங்கிறத பத்தி அவங்க இது வரைக்கும் தெளிவா பேசவே இல்லை. இந்த அதிமுக நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க, அந்த ஒற்றை வரி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, யாரை பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க, அதுக்கு உங்களுக்காக எவ்வளவு நாள் காத்திருக்கணும்,
அவரு பின்னாடியும் சில லட்சம் பேர் அபிமானிகள் இருக்காங்கல்ல. பல லட்சம் பேர் இருக்கலாம். அதெல்லாம் அளவிட முடியாது. அந்த சமூகத்து மக்கள் மத்தியில மதிக்கப்படுகிற ஒருத்தரா அவர் இருக்கிறார். அதே தான் ஓபிஎஸ்ஸுக்கும். ஸோ தனிநபர்களா சுருங்கிட்டாங்க அவங்க. ஆனாலும் செல்வாக்கு இருக்கிறவங்க தான், நான் மறுக்க மாட்டேன். இந்த நிலைமைக்கு காரணம் அந்த 2 பேர் தான். சிறையிலிருந்து வெளிய வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம், 6 வருஷம் ஆகப்போகுது. ஏதாவது ஒரு அரசியல் பண்ணணும்ல சசிகலா, பண்ணல. அதுபோல தான் ஓபிஎஸ். அவர நம்பி இருந்தவங்க, அவர் கூட வந்தவங்கலாம் ஒரு ஒருத்தரா போறாங்க. ஏதாவது ஒரு முடிவு திடமா எடுக்கணும். இல்ல நான் அரசியல் விட்டே ஒதுங்கிக்கிறேன். என் பையன் மூத்தவன் ஒரு பதவிய இருந்துட்டான். சின்னவனுக்கு அரசியல் ஆசை இருக்கு. அவனுக்கு ஒரு தொகுதிய குடுங்க. என்ன நம்பி வந்த 2 பேருக்கு தொகுதிய குடுங்கன்னு பேசிட்டு அவர் ஒதுங்குறது ஒரு சாய்ஸ் தான். திமுக ஒரு சாய்ஸா இருக்கிறதா சொல்றாங்க. இதே கதி தான், இதே விமர்சனம் தான் அப்பயும் வரும். அவர் பார்வையில தனி மனித நியாயத்துல அத நியாயப்படுத்தலாம். நானா போனேன்? விரும்பியா போனேன்? என்னை அந்த நிலைக்கு ஆளாக்கியது யார்? அப்படின்னு கூட ஓபிஎஸ் கேட்பாரு. எடப்பாடி தான் காரணம்னு சொல்லுவாரு. பட் அந்த முடிவு ஏற்படுத்துகிற விளைவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத தேவமாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது அந்த சமூகத்து மக்கள். ஜெயலலிதாவுடைய அபிமானிகள், அதிமுக தொண்டர்கள் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுலயும் மைனஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய ஸ்டேச்சரோட 3 தடவ முதலமைச்சரா இருந்தாரு. செங்கோட்டையன் போனதுக்கே 3வது இடத்துல வைக்கிற பட்டியல்ல. ஓபிஎஸ் விஜய் கிட்ட போனா அவரை கொண்டு எங்க வைப்பான்னு தெரியல. இந்த தயக்கமும் இருக்குல்ல. பாப்போம் அவர் என்ன வாய்ப்புகள் குறைஞ்சுக்கிட்டே வருது. டீசென்ட்டா அரசியல விட்டு ஒதுங்குற இந்த தேர்தல்ல அநேகமா அவர் போட்டியிட மாட்டாருன்னு தான் எனக்கு தகவல் வருது. பட் அவர் நம்பி இருக்கிற சில பேருக்கு ஏதாவது வழிகாட்டணும்ல. என்ன காட்டுறாருன்னு பார்ப்போம். திமுக கூட்டணியில ராமதாஸ் தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னு ஒரு தகவல். திரும்ப அதுக்கு ரியாக்ஷனும் கொடுத்துட்டாரு சார். திருமாவா ராமதாஸான்னு ஒரு நிலை வந்தா திமுக என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க? ராமதாஸ் அவ்வளோ சுலபத்துல உள்ள இழுக்க மாட்டாங்க. திருமாவளவன அவ்வளோ சுலபத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நிர்பந்தம் வருதுன்னா, முதல்ல திருமாவளவன கூப்பிட்டு புரிய வைக்கலாம். அவர் சில விளக்கங்கள சொல்லலாம். இப்போ ராமதாஸ் எங்கள் அணிக்கு வருவதில் உடன்பாடு இல்லை. ஆனாலும் இறுதி முடிவை திமுக தான் எடுக்கணும்னு பால அங்கிட்டு தள்ளி விடுறாரு திருமா. எனக்கு பிடிக்கல, நான் சொல்றது சொல்லிட்டேன். அப்புறம் உன் பாடு அப்படிங்கிற மாரி நம்ம பேசுற மாரி தான் அவரும் நாகரிகமா சொல்லிட்டாரு. அந்த சூழல் வருதான்னு முதல்ல பார்க்கணும். இப்ப பிரேமலதா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க திமுக அணிக்கு வந்துட்டா ராமதாஸ அவ்வளோ முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு நடந்து பிரேமலதா இந்தியாக்குள்ள போயிட்டான்னு வச்சுக்கங்க. என்னடா அங்கிட்டு அணி கூடுற மாரியே ஒரு இமேஜ் தானே சார். நிஜமாவே கொஞ்சம் வலுவான அணியா இருக்கும் அது. அத தடுக்கணும். சரி என்ன பண்ணலாம்? ராமதாஸ் இங்க உள்ள வர்றதையும் திரும்ப விரும்ப மாட்றாரு. அவர தனியா நிக்க வைப்போம். உதவி பண்ணி அப்படின்னு அந்த வேலை கூட நடக்கலாம். ராமதாஸுடைய மனசாட்சி, அவரை நம்பி இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கிறதையும் பார்க்கணும். ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஒருத்தருக்கும் ஆப்ஷன் இருக்கு. இப்ப இன்னைக்கு தேதி டாக்டர் கிருஷ்ணசாமி மதுராந்தகம் கூட்டத்துக்கு போகல. ரொம்ப நாளாவே அவர் பிஜேபி அணியில இருந்தவர். ஏதோ நம்பர சொல்லலன்ட்டு அவர் போகல. எண்ணிக்கை எத்தனை தருவீங்க என்னன்னு. பட் நேத்து கவர்னர் கூப்பிட்ட அந்த தேநீர் விருந்துல கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் அப்படி இப்படி ஒரு ஆராய்ஞ்சிட்டு தானே சார் இருப்பாங்க. எது நல்லது, எது கெட்டது, இத விட்டா வேற வழி இல்ல அப்படின்றத அந்த மனநிலையை புரிஞ்சவனால நான் இத சொல்றேன். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு தேதிக்கு இந்த பிரதானமா கூட்டணி இல்ல இந்த 4 முனை போட்டின்னு சொன்னாலும் யார் லீடிங்ல இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம்? இருக்கிற சூழல் அப்படியே தொடர்ந்தால் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். ஏன்னா ஏதாவது ஒண்ணு நடந்து இந்த சிபிஐ வச்சு உருட்டுறாங்க, மிரட்டுறாங்கலாம் சொல்றாங்கல்ல. விஜய் சேர்ந்துருவாரோ அப்படின்னு ஒரு வதந்தி கிடந்துச்சு. இல்ல மதவாத சக்தி இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் விஜய். அவரே ஒரு கிறிஸ்துவர். தன்னை கிறிஸ்துவர்னு வெளிக்காட்டுல ஒரு தயங்கமும் இல்ல, தப்பும் இல்ல. அவருக்குன்னு ஒரு ஓட் பேஸ் வந்து கிறிஸ்தவர் மத்தியில உருவாயிடுச்சு. ஆக்சுவலா திமுகவோட ஓட்டு வங்கி அது. அப்ப அதை இழந்துட்டு வருவாரா? அதனால தான் நீங்க பிஜேபிய கட் பண்ணுங்க. நான் உங்களோட வரேன்னு சொன்னதெல்லாம் அது ஒரு வதந்தி ஓடுச்சு எடப்பாடி கிட்ட. இந்த 2க்குமே முயற்சிகள் தோல்வி அடைஞ்சதோ என்னவோ, முந்த நாளு விஜய் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஊழல் சக்தின்னு ஒரு முத்திரை குத்திட்டாரு 2வது தடவ அதிமுக மேல. மதுரையிலேயே குத்திட்டாரு. அப்ப அதிமுக கம்முன்னு இருந்தாங்க. என்ன காரணம்? ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேச்சு நடக்குது. ஊழல் சொல்லிக்கடா அப்படின்ட்டு பேசாம இருந்தாங்க. நேத்து ஊம குத்துனாலும் சரி, கத்தி எடுத்து வந்து திருப்பி குத்துறன்னு முடிவு பண்ணி, பனையூர் பண்ணையார்ன்னு ஒரு பட்டத்த குடுத்து, 41 பேர் உயிர் போனதுல உனக்கும் பங்கு இல்லையான்னு கேட்டு, நாங்க ஊழல்வாதி, எடப்பாடியார் தலைமையில ஊழல் நடந்துச்சுன்னா, அந்த அமைச்சர் இருந்த கல்வி அமைச்சர பக்கத்துல உட்கார வச்சிருக்கேன்னு கேட்டு, இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுச்சா? மதுரை மாநாட்டிலே ஒரு ஊழல்வாதின்னு சொன்னார்ல, அதுக்கு நீங்க பதிலடி குடுத்துருக்கணும்ல. என்ன ஊழல் நடந்துச்சு? ஏன் இப்படி பேசுற? கேட்கணும். எனக்கும் தலைவர் எம்ஜிஆர்னா, அப்ப நீ சொந்தமா யோசிக்க மாட்டியா? அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கணும். ஏன்னா, அதுதான் அரசியல். அவரு கூட்டணிக்கு வந்திருந்தா 41 பேர் உயிர் பறி போனதுல விஜய்க்கு ஒரு துளி கூட தொடர்பு இல்ல. அது செந்தில் பாலாஜி செய்த சதி அப்படின்னு ஒரு ட்வீட் வந்திருக்கும் அதிமுகன்றது. அவர் இப்ப வரலைல்ல. அதுல உனக்கும் பங்கு இருக்குல்லன்னு சொல்லுது. ஏன் சார் அந்த உயிரை வச்சுதான் சார் விளையாடுவீங்க? அரசியல்ல என்ன வேணாலும் கம்பு சுத்துங்க நீங்க.
நான் அந்த உயிர் போன அடுத்த நாள்ல இருந்து சொல்றேன், இதை தயவுசெய்து உயிர் போனது போச்சு, அந்த உயிர்களை விட்டுருங்க, அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்கன்னு. இந்த நிமிஷம் வரைக்கும் அரசியல் நடக்குது. பரிதாபமா இருக்கு. அந்த 41 பேர்ல உயிர் போயிடுச்சு. அதுல சில உறவுகள் பேசின வார்த்தையெல்லாம் நினைச்சாலே நமக்கே தாங்க மாட்டேங்குது. என்ன போனா போதுங்கிற மாதிரி பேசினா புலேர்னு கன்னத்துல அரைஞ்சிருக்கணும். அதுகளே அப்படி பேச வந்தா இப்ப அரசியல்வாதிகள் அதை எடுத்துக்கிட்டு விளையாடுறாங்களோன்னு தோணுது. 2மே தப்பு தான். நம்மால தாங்க முடியல. பார்க்க முடியல, கேட்க முடியல. சார் இந்த எலெக்ஷன்ல விஜய் ஸ்பாய்லரா இல்ல என்னவா இருக்க போறாரு சார்? ஏங்க அவர் ஆட்சியை பிடிக்கணுன்றாரு. நேத்து ஏதோ ஒருத்தர் 40% வச்சிருக்கோம்னு மேடையில சொன்னாராம். வாழ்த்து சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு இரட்டை இலக்க சதவீதத்தை தொடுவார். குறைஞ்சது 10% வாங்குவார்னு எனக்கு தோணுது. 15% வரைக்கும் வந்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இது நம்ம கணக்கு. நான் அந்த மெஷின் எங்க வாங்குனீங்கலாம் என்ட்ட கேட்கக்கூடாது. ஒரு பத்திரிக்கையாளரா நம்ம 4 பேர்ட்ட பேசுறோம். ஒரு சாதாரண பொதுஜனத்தோட நம்ம கொஞ்சம் வேற பார்வை பார்ப்போம். 4 பேர்ட்ட எக்ஸ்ட்ரா பேசுவோம். அத ஆவரேஜ் பண்ணுவோம். இத வச்சு நான் சொல்றேன். ஒரு வீட்டுக்குள்ளேயும் சிறுசுகள்லாம் இப்போ என் ஓட்டு விஜய்க்கு தான். கட்சி பேர சொல்ல தெரியாது. முழுசா எழுத சொல்ல தெரியாது. ஆனா ஓட்டு விஜய்க்கு. விசில் வேற குடுத்துட்டாங்களா? 2 மணி நேரத்துல தமிழ்நாடு முழுக்க அது போய் சேர்ந்திருக்கும். அப்ப இந்நேரம் ரொம்ப ரொம்ப ஈஸியா போய் சேர்ந்திருக்கும். அதையெல்லாம் மனசுல வச்சு தான் நம்ம இரட்டை சதவீதத்துல முதல் தேர்தல்லையே தன் கட்சிக்கு அங்கீகாரத்தை வாங்குவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். மற்றபடி ஜனநாயக நாடு இது. அவர் ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது சொல்றேன். யதார்த்தத்தை பேசுறோம். அவர் இன்னும் ஒரு தேர்தல் காத்திருக்கணும் குறைஞ்சபட்சம். இந்த தேர்தல் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான தேர்தல் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. குறைந்தபட்சம் அவராவது வெற்றி பெறுவாரா? அவர் நிக்கிற தொகுதியை பொறுத்து இருக்கு. அங்கே எதிரணி யாருங்கிற பொறுத்து இருக்கு. சும்மா விஜய்னா ஜெயிச்சிருவார்ல எங்க நின்னாலும் ஜெயிச்சிருவாருன்னு சொல்றாங்க. அப்படி இல்ல. ஜெயிக்க மாட்டார்னு நான் சொல்லல. அவர் எந்த தொகுதின்னு சூஸ் பண்ணி சொல்லட்டும். எதிரணியில யார் எடுத்துறாங்கன்னு பார்ப்போம். அப்ப இன்னும் கொஞ்சம் உறுதியா சொல்லலாம்ல. எங்கனால படுத்துக்கொண்டே ஜெயிக்கிற காலம்லாம் போயிடுச்சு. ஸ்டாலினே நின்னாலும் இவ்வளவு நல்ல பேரோட திமுக ஆட்சி மேல பல விமர்சனம் இருக்கு. ஸ்டாலின் மேலன்னு ஒரு இமேஜ் இருக்கு. பெருந்தன்மையா நடந்துக்கிறார். எதிரிகளுக்கு கூட இப்படி தடவி கொடுக்குறாரு. சொந்த கட்சிக்காரன் தான் கண்டுக்கிறது இல்ல. எதிராளிகளை எல்லாம் ரொம்ப மதிக்கிறாருன்னு பெருந்தன்மையெல்லாம் அப்படி ஒரு இமேஜ் இருக்குல்ல. அந்த ஸ்டாலினே வீதி வீதியா போகணும் சார். ஓட்டு கேட்டு நான் கால ஆட்டிக்கிட்டே ஜெயிப்பேன்னா அதெல்லாம் நடக்காது. அப்ப விஜய் எந்த மூலைக்கு? அவரும் இறங்கி வேலை செய்யணும். என்ன அவருக்கு இருக்கிற பலம்? 50% இயல்பாவே பலம் என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ளேயும் அவர் போய் சேர்ந்துட்டாரு ஒரு நடிகராக. யாருப்பா? விஜய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி. அந்த இதுல யாருப்பா? ஏதோ கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தரா அப்படின்னு தான் ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ அந்த பலவீனம் புரியுதா? என்ன தொகுதின்னு பார்ப்போம். அங்க நிக்க போற எதிரணி வேட்பாளர் இவருக்கு இணையா அரசியல்ல பிரபலமானவரான்னு பார்க்கணும். அங்க என்ன சமூகத்து வாக்குகள் இருக்கு? அதை நீங்க தவிர்க்க முடியாம போயிடுச்சு. ஜெயிச்சா ஆச்சரியம் இல்லை எனக்கு. அதெல்லாம் கணிச்சு தானே அவரும் தொகுதியை தேர்ந்தெடுப்பார். பட் 15% வாங்குறாங்க. அப்போ கன்வெர்ட் பண்ணுனா ஒரு 42 தொகுதி வருமா சார்? அப்படிலாம் கேட்காதீங்க. ஒரு தொகுதியும் ஜெயிக்காம 20% மேல ஓட்டு வாங்க முடியும். 7% ஓட்டு வாங்கிட்டு 5 தொகுதி ஜெயிக்கவும் முடியும். அதுக்கு சம்பந்தமே இல்லை. எதனால? அந்தந்த தொகுதியினுடைய தனித்த சூழல் தான் அதை முடிவு செய்யும். இது மாதிரி இதுக்கு முன்னாடி தேர்தல் வரலாறுல ஏதாவது இருந்திருக்கா சார்? சீட்டு ஜெயிக்கல 20% வாங்கி கண்டிப்பா இருக்கும்ல சார். கண்டிப்பா இருக்கும். அது கண்டிப்பா இருக்கு. ஏன்னா சார் இப்போ நம்ம 3 பேரும் ஒரு தொகுதியில போட்டியிடுறோம் சார். நான் 25% வாங்கிட்டேன். நீங்க 27% வாங்கிட்டீங்க. அது 28 வாங்கிட்டு எம்எல்ஏ ஆயிடுவாரு. நம்ம 2 டீயை குடிச்சிட்டு இங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்ப நம்ம 20 வாங்கி என்ன பிரயோஜனம்? 25 வாங்கி என்ன பிரயோஜனம்? 27 வாங்கி என்ன பிரயோஜனம்? கணக்கு காட்டுறதுக்கு உதவும். அடுத்த தடவை இப்படி கால் மேல கால். அப்ப 25 இருக்கு என்கிட்ட. அப்புறம் எத்தனை சீட்டு? இந்த தொகுதி நான் எடுத்துக்குவான்னு பேசுறதுக்கு தான் அது உதவுமே தவிர, வெற்றி அவர் தட்டிட்டு போயிட்டார். இது இயல்பு அது. எல்லா தொகுதியிலும் இப்படி நடக்கும்னு நான் சொல்லல. இந்த வாக்கு சதவீதம் எதுக்கு விஜய்க்கு உதவும்னா 29ல உதவும். எல்லாம் பனையூர்ல நிப்பாங்க. கொஞ்சம் நம்ம அன்னைக்கு வந்துருங்க. எத்தனை வேணும்? இல்ல நீங்க பார்த்து கொடுங்க. அப்படின்லாம் சில காட்சிகள் நம்ம பார்க்க தான் போறோம். விஜய் உறுதியோடு அரசியல் களத்தில் பயணித்தால், தன் மீதான விமர்சனங்களை காது கொடுத்து வாங்கி அதையெல்லாம் தவிர்த்துட்டா, தன்னை சில விஷயங்கள்ல மாத்திக்கிட்டா, நிச்சயமா அவர் அந்த இடத்தை அடைவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இறுதியா ஒரு கேள்வி சார். நாம் தமிழர் கட்சி இவ்வளவு நடக்குது. அவங்க அவங்க ரூட்டை பார்த்து போயிட்டே இருக்காங்க. கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டாங்க. மாவட்டமா அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு. எவனை பத்தியும் கவலைப்படுறது இல்ல அவரு. போங்கடான்ட்டு போறாரு. ஆட்சியாவது நான் தான் ஆட்சி வைக்க போறேன். யாருக்கும் பங்கும் கொடுக்க மாட்டேன். எனக்கும் பங்கு எவனும் கொடுக்கணும். நான் ஆட்சியில உட்காரேன். அது ஒரு நம்பிக்கை தான். ஒரு தடவை விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல கிட்டத்தட்ட 3-4 பூத்து அதெல்லாம் அந்த முடிவுல வந்துட்டு இருக்கிறார். அந்த உறுதிக்கும் அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜை ரசிக்கிற கூட்டம் இருக்கு. அவர் சொல்ற கொள்கையை காது கொடுத்து கேட்கிற கூட்டம் இருக்கு. அதனாலதான் 2, 4, 6ன்னு 8, 9 வந்துட்டாரு இப்போ. ஆனா இத்தனை ஆண்டு கால உழைப்புக்கு சீமான் காட்டிய அந்த அந்த உழைப்பு இருக்குல்ல, அதுக்கு அவர் அடைஞ்சிருக்க வேண்டிய உயரம் இன்னும் எங்கேயோ இருந்திருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்போ. ஒண்ணு அவர் கொஞ்சம் சமரசம் செய்ய மறுக்கிறார்.
அல்லது சொல்கிற விஷயங்களை ஹார்ஷா சொல்றார், தொடக்கூடாத விஷயங்களை தொடுகிறார், தொட வேண்டிய விஷயங்களை தவிர்க்கிறார்னு பல காரணங்கள் இருக்கலாம். அதை பத்திலாம் சீமான் கவலைப்படல. நான் இப்படிதான், எனக்கு ஓட்டு போடுறவன் போடு, போடாதவன் போடணும் பொது மேடையிலேயே எல்லாம் சொன்னார். ஜாலியா தான் சொன்னார். அப்படிக்கப்புறமும் அவருக்கு ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் விஜய் போயிட்டாரு ஒரு நடிகனான்னு. அப்படிப்பட்ட செல்வாக்குமிக்க நடிகர் அரசியலுக்கு வந்த பிறகும் என்னுடைய வாக்கு சதவீதம் குறையவே இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் சீமானுக்கு இருக்கு. இது எனக்காக, என் கொள்கைக்காக வந்த ஓட்டு, யார் வந்தாலும் அது பாதிக்காதுன்னு காட்ட வேண்டியது அவருக்கு இருக்கிற முதல் சவால். ஆட்சியை பிடிக்கிறது, எம்எல்ஏ ஆகணும் அதெல்லாம் ரெண்டாவது. வாக்கு சதவீதத்தை தக்க வைக்கணும் அவர். அது நிஜமாவே சவாலா தான் இருக்கும். ஏன்னா விஜயினுடைய வரவு எல்லா கட்சிகள்கிட்டையும் பாதிப்பை ஏற்படும். அவருக்குள்ள போற ஓட்டுங்கிறது அங்கங்க இருந்து வர்றதானே சார். தெலுங்கானா, ஆந்திரா, கேரளாலேருந்து இல்லையே. தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஓட்டு போட்டவன தான் இங்கிட்டு இழுக்கிறாரு. அல்லது புதுசா ஓட்டு போட போறவன தன் பக்கம் ஈர்த்து வச்சிருக்கிறார் இந்த இளைஞர்கள. அவன்லாம் 6 வயசு, 7 வயசுலேருந்து விஜய் திரையில பார்த்தவன். இன்னைக்கு 18 வயசு ஆயிட்டு விசில கையில பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுதான் மற்ற கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, ஏற்படுத்தணும். பயந்து தான் ஆகணும். அது கோழைத்தனமெல்லாம் இல்ல. தன்னிடம் இருக்கிற தொண்டர்கள, இளைஞர்கள போக விடாம தடுக்கிறது. புதுசா வர்றவங்கள தங்கள் பக்கம் இழுக்கிறதுன்ற அந்த சவால் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. சீமானுக்கு அது நான் கொஞ்சம் குறிப்பிட்டும் சொல்லுவேன். ஏன்னா அவர்ட்ட இருக்கவங்கலாம் ஒரு 80% இளைஞர்கள் தான். அவர் இந்த முறை கூடுதலா சீரியஸா இருக்காரா சார்? இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏங்க தொகுதிகள இதுக்கு முன்னாடி அவர் சீரியஸா தாங்க நின்னாரு. கரெக்ட்டா ஃபார்ம் ஃபில் பண்ணாரு. தள்ளுபடி ஆகாம அங்க கேண்டிடேட் நிக்க வச்சாருங்க. சீரியஸா தான் இல்ல இருந்தாரு. அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியெல்லாம் ரேண்டமா பிக் பண்ணி நிக்கிற மாரி இருக்கும். இந்த முறை அவருடைய சொந்த ஊருக்கே போறாரு. காரைக்குடின்னு சொல்லி அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. எம்எல்ஏ ஆயி நம்ம உள்ள போணுன்றதுக்கு ஒரு கூடுதலான கவனம் செலுத்துற மாரி தெரியுது. கண்டிப்பாவே இப்போ திருவொற்றியூர்ல அங்க இங்கெல்லாம் நின்னபோதே, ஒரு ஈடுபாடு, ஒரு விருப்பம், சில கனவுகள் இல்லாமயா நின்றுப்பாரு. அந்த வேட்புமனுவர் எழுதி கையெழுத்து போடுற போதே, அங்கே பதவியேற்பு வாசிக்கிறதெல்லாம் கூட யாருக்குமே சுயேச்ச கையெழுத்து போட கூட நம்ம என்னைக்கு நல்ல நாள் பார்த்து வைக்கணும் ஜோசியர்ட்ட. அந்த நம்பிக்கையோட தானே சார் அவன் கையெழுத்து போடுறான். சீமானுக்கு இல்லாம இருக்காது. அதிலிருந்து சில பாடங்கள அவர் கத்துட்டு இருப்பார். நம்ம எல்லாத்துக்கும் பிரச்சாரம் பண்ணி நம்ம தொழில்ல கொஞ்சம் கவனம் செலுத்தாம விட்டுருப்போம். சரி ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா போடுப்பா இந்த ஊர்ல. அப்படின்னு இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா தப்பு இல்லையே. அது சுயநலம்னு நான் சொல்ல மாட்டேன். அவருடைய கடமை அது. இல்ல இதுவரை வாக்கு சதவீதம் மட்டும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து நம்ம உள்ள போணுன்ற அளவுக்கு அவரு அந்த மாரி ஒர்க் பண்ண அப்படி இல்ல. ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா. எப்படியாவது 8% வாங்கிரணும்டா போன எலக்ஷன்ல நின்னாரு இல்லையே. அவரு ஜெயிக்கணும், ஆட்சிய பிடிக்கணும்னு தானே அவர் ஒரு தடவையும் போறாரு. ஏன் வெகுஜன மக்கள் நம்மகிட்ட வரமாட்றாங்கன்னு அவர் யோசிக்கணும். வெகுஜன மக்கள ஈர்க்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நீங்க ஜனரஞ்சக அரசியலுக்கு வந்து தான் ஆகணும். அதுக்காக கொள்கையெல்லாம் விட்டுடுங்கன்னு நான் சொல்லல. அந்த கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் வேற எப்படி பண்றேன்னு அவர் யோசிச்சாருன்னா, அவர் அடுத்த ஸ்டேஜ்க்கு போவார். தேங்க் யூ சார். நன்றி.